டெல்லி, குஜராத், மும்பை உள்ளிட்ட இடங்களில் ஒரே நாளில் கொரோனா பாதிப்பு 2 மடங்காக உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 1000-ஐ நெருங்கியுள்ளது. தலைநகர் டெல்லியில் நேற்று முன்தினம் 496 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்று 923ஆக அதிகரித்துள்ளது. இதேபோல் மும்பையில் நேற்று முன்தினம் 1333 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்று 2510ஆக உயர்ந்துள்ளது. நேற்று காலை வரை நாடு தழுவிய அளவில் 281 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் 85 பேருக்கும், ராஜஸ்தானில் 22 பேருக்கும், குஜராத்தில் 19 பேருக்கும், ஆந்திராவில் 10 பேருக்கும், பஞ்சாபில் முதல் முறையாக ஒருவருக்கும் ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு 1000-ஐ நெருங்கியுள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து மாநிலங்களில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கோவாவில் திரையரங்குகள் மற்றும் கேளிக்கை பூங்காக்களில் 50% பேரை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இரவு நேர ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்ததை தொடர்ந்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். பிரான்சின் ஒரே நாளில் 2,08,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஐரோப்பிய நாட்டில் அதிகபட்ச ஒருநாள் பாதிப்பாக இது பதிவாகியுள்ளது. அமெரிக்காவில் கடந்த வார காலத்தில் சராசரியாக நாள்தோறும் 2,58,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதோனாம், டெல்டா வகை கரோனாவுடன் ஒமைக்ரானும் சேர்ந்து சுனாமி போன்று தாக்கி வருவதாக தெரிவித்துள்ளார். இது ஏற்கனவே பாதிக்கப்படக்கூடிய சுகாதார பணியாளர்களுக்கு கூடுதலாக நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் சுகாதார கட்டமைப்பையே சீர்குலைக்கும் என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே தென்னாப்பிரிக்காவில் கொரோனா பரவல் விகிதம் குறைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரக்கூடிய மசோதா பரிசீலனையில் இருப்பதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. ஆளுநரின் இந்த பதில் நியாயமற்றது என்றும் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதையும் காட்டுவதாகவும் கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்திற்கு நீட் தேர்வில் நிரந்தர விலக்கு அளிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் கடந்த செப்டம்பர் மாதம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த பிறகே குடியரசுத் தலைவர் அனுமதி வழங்குவார் என்பதால் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதுவரை இந்த மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை. இந்நிலையில் நீட் தேர்வில் விலக்கு அளிக்கும் மசோதா நிலை குறித்து அறிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை அமைப்பின் பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த ஆளுநர் மாளிகை நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கும் மசோதா ஆளுநரின் பரிசீலனையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் ஆளுநரின் பதில் நியாயமற்றது என்று பிரின்ஸ் கஜேந்திரபாபு ஆதங்கம் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வால் பாதிக்கப்படும் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் குறித்து ஆளுநர் கவலைப்படாமல் இருப்பதாகவும், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதா மீது ஆளுநர் முடிவெடுக்க காலவரை இல்லை என்றாலும் விரைந்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரின்ஸ் கஜேந்திரபாபு கூறியுள்ளார். அவர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதுதான் அவருடைய பணி. குடியரசுத் தலைவர் அனுப்புவதற்கு 3 மாதங்கள் அவர் ஏன் எடுத்துக்கொள்கிறார் என்பதுதான். அவர் அசென்ட் கொடுத்தா கூட அது செல்லாதுன்னு சொல்லி நாளைக்கு தீர்ப்பு வரும். அவரால் அசென்ட் கொடுக்க முடியாது. அந்த அசென்ட் யார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா குடியரசுத் தலைவர் தான் அசென்ட் கொடுக்கணும். அப்ப அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்ல, குழப்பத்துல, மிகப்பெரிய கவலையில இருப்பாங்களேன்னு ஒரு ஆளுநர் கவலைப்படாமல் இருக்கிறாருன்னு சொன்னா அவர் ஏற்றுக்கொண்ட அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் ஏற்றுக்கொண்ட அந்த உறுதிமொழியை மீறுகிறார் என்பதுதானே பொருள். நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கும் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பாரா அல்லது ஏதாவது விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்புவாரா என்பது இனிமேல்தான் தெரிய வரும். இந்நிலையில் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி தமிழக எம்பிக்கள் குழு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் வியாழக்கிழமை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளது. மகாராஷ்டிராவை போன்று தமிழகத்திலும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநரின் தலையீட்டை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநருக்கும் இடையே அதிகார மோதல் நிலவி வருகிறது. ஆளுநரின் அதிகாரத்திற்கு கடிவாளம் போட வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் பல்கலைக்கழக வேந்தருக்கான ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்கும் வகையில் மசோதா ஒன்றை மகாராஷ்டிரா அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றியுள்ளது. இந்த மசோதா மூலம் மாநில அரசு பரிந்துரைக்கும் பெயர்களில் ஒருவரை மட்டும் பல்கலைக்கழக துணைவேந்தராக ஆளுநர் நியமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இனி ஆளுநரின் விருப்பத்திற்கு ஏற்ப யாரையும் துணைவேந்தராக நியமிக்க முடியாது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்கும் விதமாக மசோதா நிறைவேற்றப்பட்டதைப் போன்று
தமிழகத்திலும் நிறைவேற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியும் திமுக எம்பியுமான ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். கல்வி மாநில அரசின் பட்டியலில் உள்ளதால் தமிழகத்தில் இருக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு கல்வியாளர் ஒருவரை வேந்தராக நியமிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். கல்வி என்பது மாநிலத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு மாநில அரசை ஓவர்லுக் பண்ணி அவர்களை மீறி ஆளுநரே உயர்கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்க முயற்சிப்பது என்பது மாநில அரசை அவமதிக்கிற செயல். எனவே இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே டீம்டு யூனிவர்சிட்டியிலலாம் சான்சலராக கல்வி அதுபடி தான் இருக்கிறாங்க. அங்கே அவர் ஆளுநர் அங்கே போய் ஒன்றும் செய்யறதில்லை. ஆனால் மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் அப்படி தலையிடுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. தமிழ்நாடு அரசும் இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும். எதிர்வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே இது தொடர்பான ஒரு முடிவை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். அரசியல் சாசனப்படி ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அதை குறைப்பதற்கு மாநில அரசு நிறைவேற்றும் தீர்மானம் சட்ட ரீதியாக செல்லுமா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் என்று அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு மாநில அரசுக்கு ஆளுநரினுடைய அரசியல் சாசன சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் மீது அவர்கள் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாக்க அது செல்லுமா அப்படிங்கிறது ஒரு சட்ட ரீதியாக அதற்கு பதில் கிடைக்க வேண்டும். ஏற்கனவே மகாராஷ்டிரால பாஜக சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போய் இந்த மசோதாக்கு எதிராக வழக்கு தொடர போறாங்க அப்படின்ட்டு. அதே போன்று இப்ப தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னு கேட்கறதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமெச்சுவர். அந்த மாதிரி வந்தாலும் இது நீதிமன்றத்துக்கு தான் போகுது. எந்த ஒரு இத்தகைய விஷயங்கள் நீதிமன்றத்தில் தான் இறுதியாக முடிவு செய்யப்படும். முன்னதாக மேற்கு வங்கத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் என்ற முறையில் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுவதாகவும் பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சரை வேந்தராக நியமிக்க சட்டப்பூர்வமாக வழிமுறைகள் உள்ளதா என பரிசீலித்து வருவதாகவும் அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் பிரத்ய பாசு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செல்போன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரை வேடிக்கை பார்ப்பதற்காக கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செஞ்சை பகுதியை சேர்ந்த முருகன் என்பவர் கட்டிட தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய சகோதரர் சில நாட்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் சிக்கி கால்களை இழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்தியவர்கள் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாக கூறி திடீரென்று காரைக்குடி அம்பேத்கர் சிலை அருகே உள்ள செல்போன் டவர் மீது முருகன் ஏறினார். தன்னுடைய சகோதரரின் மருத்துவ செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் தராவிட்டால் டவரில் இருந்து குதித்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்ததால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். முருகன் மதுபோதையில் இருந்ததால் எந்த நேரத்திலும் கீழே விழலாம் என்ற செய்தி காட்டுத்தீ போல் பரவிய நிலையில் வேடிக்கை பார்க்க நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டனர். 3 மணி நேரமாக போராடிய போலீசார் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி டவரில் இருந்து கீழே இறக்கிய நிலையில் முருகனை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்ததால் அந்த பகுதியே பரபரப்பானது.